law for set difference. So the set difference அப்படினாவே இந்த symbol வரும் இல்லையா. So A minus B union C இது வந்து LHS, this is LHS equal to A minus B. இங்கே யூனியன் வர்றப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் வரும், ரைட். இங்கே யூனியன் வரப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் வரும். A minus C, A minus B யூனியன் A minus C, சாரி இன்டர்செக்ஷன் A minus C. இப்போ நம்ம வந்து காம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் அந்த ரெக்டாங்கிள் வந்து போடணும். இதுக்கு வந்து நம்ம ரெக்டாங்கிள் தேவையில்லை. காம்ப்ளிமெண்டேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா காம்ப்ளிமெண்டேஷன்னா அந்த டேஷ் வரும். A union B whole dash equal to A dash intersection B dash. இப்படி 5 steps we follow. ஏன்னா ஷேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் போடுவாங்க, இதுதான் B union C அப்படின்னு. திஸ் இஸ் ராங். பிகாஸ் இந்த பார்ட்டும் B union Cயில் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு ட்ரா B union C. கம்ப்ளீட்டாக பியும் சியும் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு A டிஃப்ரென்ஸ் B union C, A minus B union C அப்படின்னாவே ஒன்லி இன் A அப்படின்னு அர்த்தம். ஒன்லி இன் ஏல மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுனாவே ஏல மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் போகக்கூடாது. அப்போ ஏல மட்டும்தான் அப்படின்னா இங்கிருந்து தான் வரும், இந்த பார்ட் மட்டும்தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு தே ஆர் கமிட்டிங் மிஸ்டேக். இந்த உள்ளே வந்து ஷேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த க்ரீன் பார்ட் என்னவோ அதை தவிர மீதி வர்றது. திஸ் இஸ் வாட். இங்கே மேலே ஹெட்டிங் எழுதிக்கலாம். திஸ் போட் 5th figure. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஜஸ்ட்டு seeing the second one you draw the 5th one immediately. Each hold 1 mark. ஸோ இதை போட்டினவே உனக்கு 2 marks கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து A minus B. A minus மட்டும்தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணலாம். ஏன் இங்கே ஹெட்டிங் என்ன? A minus B தான், பிக்குள்ளே தான் என்ட்ரு ஆகக்கூடாது. யூ ஷுட் நாட் ட்ரா இன்சைடு B. பிக்குள்ளே ஷேடிங் வரக்கூடாது, ரைட். பிக்குள்ளே ஷேடிங் வரக்கூடாது, பட் C பார்ட்டில் ஷேடிங் வரலாம். தென் வாட்? A minus C. A minus C அப்படிங்கிறப்ப C கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிக்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஹைட் பண்ணிக்க, அப்படியே தனியாக வேறு ஏதாவது பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு C ஃபுல்லாக ஹைட் பண்ணிக்க. இதை வந்து ட்ரா பண்ணிக்க, ரைட். ஸோ A minus Bங்கிறப்ப B கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிக்க. தென் A minus Cங்கிறப்ப C கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிவிட்டு யூ ட்ரா இன் திஸ் வே. அப்போ இதை ட்ரா பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 5 marks. ஸோ வி ஹவ் சீன் A minus B union C equal to A minus B intersection A minus C. நெக்ஸ்ட்டில் இங்கே யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் வரும், இங்கே வந்து யூனியன் வரும். இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த A minus B A minus C எல்லாம் சேம் தான், இந்த ஹெட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி ப்ரொசீட். இங்கே இன்டர்செக்ஷன் வரும், இந்த இடத்துல யூனியன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. அப்போ இங்கே ஹெட்டிங் என்ன ஆகும் நமக்கு? B intersection C. தென் இங்கே A minus B intersection C. இது சேம் தான். இந்த லாஸ்ட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்செக்ஷன் யூ ஆர் ரைட்டிங் யூனியன். இப்போ B intersection C யூ ஹாவ் டு ட்ரா. பிக்கும் சிக்கு காமன், பிக்கும் சிக்கு காமன் பார்ட் எது? இதுதான் பிக்கும் சிக்கு காமன். அப்போ இந்த பார்ட்டை நம்ம அடிச்சிடலாம். பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு
மீதி இருக்கிறது this also in set A means இது Cல இருக்கலன்னா Aலையும் இருக்கு. So you can consider. அவ்வளோதான். இந்த க்ரீன் பார்ட்டை தவிர A ரவுண்டு கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ செகண்டும் ஃபிஃப்த்தும் சேமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அங்கே ஸோ இந்த க்ரீன் பார்ட்டை தவிர we have drawn the remaining. ஸோ செகண்ட் அண்டு ஃபிஃப்த்து சேமாக இருக்குது, மற்றதெல்லாம் அதே தான். ஸோ A minus B intersection C equal to A minus B union A minus C. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து De Morgan's law for set difference. ப்ரீவியஸாக பார்த்தது De Morgan's law on complementation for complementation. காம்ப்ளிமெண்டேஷனுங்கிறப்ப அந்த டேஷ் வந்து வரும். செட் டிஃப்ரெண்ட்டில் அந்த மாதிரி அது காம்ப்ளிமெண்டேஷனுக்கு 2 சர்க்கிள், ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் 3 சர்க்கிள். காம்ப்ளிமெண்டேஷனில் அந்த யூனிவர்சல் செட் ரெக்டாங்கிள் இருக்கும், செட் டிஃப்ரெண்ட்டில் அது இருக்காது. தேங்க்யூ.